ஐம் சாரிப்பா. இந்த தடவை நான் யாரும் என்னை காப்பாற்றணும்னு நினைக்கலப்பா. எல்லா தடவையும் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். ஆனால் இந்த தடவை என் லைஃப் எப்பவுமே மாறாதுங்கிறது உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் எல்லாத்துக்கிட்டையும் போய் போய் சொல்லி சொல்லி எனக்கே அசிங்கமாக ஃபீல் ஆகுது. இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாற்றவே முடியாது. அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க. போதும், அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டுறக்கு முடிச்சுக்கலாம். ஏன் நீ உன் வாழ்க்கை நீ ஏன் முடிச்சுக்கிற? முட்டாளா நீன்னு உங்களுக்கு தோணலாம். எனக்கு அவ்வளோ தெம்பெல்லாம் இல்லைப்பா. அவ்வளோ தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது. தைரியமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டேன். இந்த வாழ்க்கை வேண்டாம், முடிச்சிருக்கலாமே, பொறுமையா இருந்திருக்கலாமே நீங்க யோசிச்சிருந்தா இந்த வாழ்க்கையை முடிச்சாலும் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறக்கோ இன்னொரு வாழ்க்கையை ஏத்துக்கிறதுக்கான மனம் வலிமை என்கிட்ட இல்லப்பா. அது அசிங்கம். அது வேறு மாதிரி வாழ்க்கையா போயிரும். என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான். நீங்களாம் என்னை பத்தி கண்ட கனவும் வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல. ஆனா என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும்தான். ஆனா உங்களை ரொம்ப நான் நோகடிச்சிட்டேன். ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு. உங்களால வாய்விட்டு சொல்லவும் முடியல. அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல. என்னால நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. நான் போறேன். இவன் கூடயும் என்னால வாழ முடியல. இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி. இவங்கெல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க. என்ன பெத்த பாவத்துக்கு என் வாழ்க்கை வீணா போயிடும். நீங்களும் எல்லாத்துக்கும் சகிச்சு சகிச்சு இன்னும் புள்ள வாழ்க்கை சரியாயிராதா? நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சா அவளை யாராவது கஷ்டப்படுத்திட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சு இந்த வாழ்க்கையை சரி பண்ண பாக்குறீங்க. அது எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிறதா. எனக்கு இந்த வாழ்க்கையில இவன் கூட வாழ்றதுக்கும் விருப்பம் இல்லை. இது இந்த வாழ்க்கை வேண்டான்னு டிசைட் பண்ணி வெளியில வந்துட்டா இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான இதுவும் இல்லை. ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த வாழ்க்கை எனக்கு சரியில்லாம போயிருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சது. அதுக்கு மேல நான் இனி எதுவும் வாழணும் அப்படின்லாம் நினைக்கல. போலீஸோ வேற யாராச்சும் ஏதாவது சொன்னா நீங்க யாருக்காக தலைக்குழிய வேண்டாம், இத போட்டு காமிச்சிருங்க. ஏன்னா அவங்க இததான் சாக்குன்னு உங்களை இன்னும் அசிங்கப்படுத்த நினைப்பாங்க. இத யாரு முன்னாடி வேணாலும் போட்டு காமிச்சிருங்க. என்னோட இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே. அவங்களும் அவங்க குடும்பமும் தான் காரணமே. போதும், உடல் ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு மன ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப். அதெல்லாம் அவங்க மாற மாட்டாங்க. என்னோட இந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ரா தேவியும் தான் காரணம். என் கல்யாண வாழ்க்கைய மோசமா போயிருச்சு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா.
இந்த புள்ள வாழ்க்கையே போயிருச்சுங்க வீணு. நல்ல குடும்பம் பாரம்பரிய குடும்பம்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. பட் அதை குடும்பம் பண்ணி பிள்ளை சின்ன வினம் பண்ணி போட்டாங்க. போய் கல்யாணம் முடிச்சு 5 நாள்லயே வீட்டுக்கு தாட்டி விட்டாங்க. என்னடா பிரச்சனைன்னு கேட்டா அவ சொல்றதில்ல. கேட்டா கண்ணுல ரத்தம் வந்துருங்க. அவ்வளவு உடல் ரீதியான கொடுமை, பண ரீதியான கொடுமை, மன ரீதியான கொடுமை எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, தங்க குடும்பம் புதுசா இருக்கு, போய் நீ அனுசரிச்சிருன்னு சொன்னாங்க. 10 நாள் கழிஞ்சு வந்தாங்க. வந்துட்டு நடந்தெல்லாம் நடந்து வச்சுங்க, நான் இனிமேல் இந்த பிரச்சனை வராம பாத்துக்கிறேன் அப்படின்னு புள்ள நின்னா எங்க அம்மாட்ட ஒய்ஃப் கிட்டையும் சொல்லிங்க, எங்கிட்டையும் சொல்லல. அம்மா மாமியார் வர சொல்லுங்க, மாமியார்கிட்டயே பேசிக்கிறேன், ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட சொல்ல முடியாத விஷயமா சொன்னா பிரச்சனை ஆயிரும். சரி மாமியாரே வர சொல்லுன்னு சொல்லி சமந்திக்கு போன் பண்ண அவங்க வந்தாங்க. 1.5 மணி நேரம் சமந்தியும் பிள்ளையும் பேசினாங்க. பேசி போட்டு அவங்களே வெளியில சந்தி இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காதுங்க, என்ற பையனை நான் இப்படி இருப்பேன்னு நானே நினைச்சு பார்க்கல, நான் பாத்துக்கிறேங்க, இனிமேல் இந்த தவறு நடக்காதுன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் மடி 20 நாள் இல்லை, மடி 20 நாள் கழிச்சு மடியும் பிரச்சனை பார்த்தா மெண்டலாம பிசிக்கலாம பயங்கரமா டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க பிள்ளைய. அவ அப்பயே மனசு உடஞ்சு மடி அப்பா கூப்பிட்டு எங்கிட்ட வந்தா. நான் என்ன ஏன்னாங்க ஊரா நல்ல குடும்பங்கிறாங்க, பையன் ஒழுக்கமான வைய, தண்ணி தேவிடு ஓடாத வைய, நீ இதான் அனுசரிச்சிருக்கோன்னு சாமி, குடும்பம்னு இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்ற. அப்பதான் புள்ள சொல்றா, அப்பா அவங்க உங்ககிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறாங்க, எங்கிட்ட ஒரு மாதிரி பிகேவ் பண்றாங்க, வெளியே ரிலேஷன் கிட்ட ஒரு மாதிரி பிகேவ் பண்றாங்க, வீட்டுக்குள்ள போனா கேட்ட பூட்டி வச்சுக்கிறாங்க, காம்பவுண்ட் பூட்டி வச்சுக்கிறாங்க, வெளியில திறந்து விடுறது இல்ல, ஏன்னு கேட்டா உங்க சேஃப்டிக்கு தாங்கிறாங்க. என்ன அப்படியுமே சேஃப்டி, பகல்ல என்ன தூக்கிட்டு போயிடணும் வீட்டுக்கு திறந்து, சமையல் போய் இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை தொடக்கூடாது, பூஜை ரூம்ல போய் தெய்வம் போடக்கூடாது, வீடு 4.5 கோடி ரூபா ஓட்டு கட்டிக்கிறார் அப்படின்னு சொல்லி, அதாவது என்னென்னதான் மென்டல் டார்ச்சர் கொடுக்கணும் அத்தனை டார்ச்சர் கொடுத்துக்கிறேன். எல்லாம் கொடுத்து போட்டு நகையெல்லாம் என்ன கவியத்தை போட்டு வந்துக்கிறேன். அப்பா அவ்வளோ 500 ரூபான்னு போடுற, 300 ரூபான்னு போடுறனாரு. நகையெல்லாம் என்னாச்சு, நகையெல்லாம் கொண்டு வந்து எங்கிட்ட காமிக்கணும்ல, நகை என்னாச்சு, அது என்னாச்சு, இப்படியே டார்ச்சர். பையனுக்கு தொழில் இல்லை, அங்கெல்லாம் 100 கோடி ரூபா போட்டு பையனுக்கு தொழில் செஞ்சு கொடுத்துக்கிறாங்க பிள்ளை வீட்டுல இருந்து, நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, இப்படி எல்லாம் பேசணும்னா புள்ள எங்கிட்ட சொன்னா. அப்ப நான் என்னன்ட்டு, தங்க போக வேண்டாம், இங்கே இரு, என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னென்னமோ கொடுமை நடந்திருக்குதுங்க. எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டா போட்டு புள்ள உசரம் வச்சுட்டேன். என்ன சொல்றது தெரியல, அத்தனை அட்டுவிளையும் பண்ணிக்கிறாங்க. என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி நடந்துடக்கூடாது. நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. நீதி கிடைக்கும்.